கட்டப்பட்டிருக்கிற உங்க வீட்டில் யாராவது கட்டப்பட்டிருக்கிறாங்களா? யாருக்கும் பயன்படாம, யாருக்கும் இந்த உதவாததான் கட்டி போடுவாங்க. யாருக்கும் பயனில்லாம கட்டப்பட்ட நிலையில இருக்கிற ஆட்களுடைய கட்ட அவிழ்க்கப்படணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசு ஏறினா அதுக்கு சூழ்நிலையே மாறும். ஆமென். ஆகாதவங்க ஊருக்கு வேண்டாம், வீட்டுக்கு வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். இந்த கழுதை அப்படிதான் பாருங்க, கேட்பாரற்று கிடந்தது தெருவுக்கு வெளியில. சோத்திரம். நம்ம கீழே பார்த்தா தெரியும்ல, எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம். அல்லேலூயா, சோத்திரம். கவனிக்காம இருந்தாலும் வேற கொஞ்சம் ஆட்களை கொண்டு வந்து வசனங்களை கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் பக்கத்தில் உறுத்துவார். ஆமேன்னு சொல்லு. ஆமா, சோத்திரம். நீயே இருப்பா பக்கத்தில், நானே. நீ பிளேஸை விட்டுறாத, உனக்குள்ளதை என்ன செய்ய கொண்டுரு, பற்றி கொண்டுரு. அல்லேலூயா, சோத்திரம். ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு ஒரு இந்த மதிப்பும் இல்லை, ஒரு மரியாதையும் இல்லை. அது அங்கே ஒரு தெருமுனையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ சீஷர்களை போய் கட்ட அவிழ்த்த ஒன்று வந்து கேட்குறாங்க. ஒரு சொன்னபடி ஒன்று, இது இயேசுக்கு வேணும், இயேசுக்கு வேணும். உடனே அவங்க ஒன்றும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆண்டுடைய காரியத்துக்கு ஒரு காலம் உங்கள் பிள்ளைகளை தடை பண்ணாதுங்க. பிள்ளைங்களாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களாமா? இப்போ பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டுடைய காரியத்துக்கு எப்பொழுதுமே உங்கள் புருஷனை தடை பண்ணாதுங்க. ஆண்டுடைய காரியத்துக்கு எப்பொழுதுமே உங்கள் மனைவியை தடை பண்ணாதுங்க. ஒரு நேரம் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், அதுக்கு இடையூறு வராமல் பாருங்கள். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவீங்களா? கொஞ்ச நேரம் இந்த கடைக்கு போயிட்டு வரேன், இல்லாட்டி கொஞ்சம் செல்ல நோண்டுறேன். இப்போ அதுதான் அது சொல்லாமலே செய்கிறாங்க. கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஒரு குடும்ப ஜெபம், அல்லது சபைக்கு வர்றதுக்கான சில பிள்ளைங்கள்லாம் சர்ச்சுக்கு ஏமா பிந்தி வரேன்னா ஒரு ஒரு இந்த அது என்னமோ ஒரு சாக்கு போக்கோடு தான் வருவான். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. நேரத்தைக்கும் ஒரு தம்பிகிட்ட யானுங்க, அவன் ஒரு சாக்கு போக்கோடு தான் வரச்சில யோசிப்பான் போலுங்க. பாஸ்டர் எப்படியும் கேட்பாரு, ஏன் பிந்தி இருக்குன்னு, அப்போ இதை சொல்லணும். இல்லை நேரத்துக்கு ஏன் வரலன்னு கேட்ப, இதை சொல்லணும். யோசிச்சுட்டே வருவான் போலுங்க. பிரைஸ் காட். அப்போ கவனிங்க, ஆண்டுடைய காரியத்துக்கு ஒரு காலம் ஒரு தடையில்லாமல் பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படி கிருபை தருவாராக. குடும்ப ஜெபத்துக்கு இடையூறு வராமல் பார்த்துடுங்க. ஆண்டுடைய காரியத்துக்கு ஒரு நாளும் தடை பண்ணக்கூடாது. இது இயேசுக்கு வேணும். பிள்ளைங்க நிமிர்ந்து கவனிக்கிறீங்களாமா? இது இயேசுக்கு வேணும்னு ஓகே ஓகே ஆமென். அப்படியே பாருங்கள், அவர்கள் தடை பண்ணலை. இப்போ இந்த கழுதை இயேசுவிடத்தில் வருகிறது பாருங்க. கழுதை எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, அது சாந்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது சமாதானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ராஜாக்கள் பயன்படுத்துகிறதுக்கு அடையாளமாக இருக்கு. இப்படியாக பாருங்கள், அந்த ராஜாவாகவும் சமாதானத்திற்கு அடையாளமாகவும் இயேசு கழுதையின் மேல் வருகிறார். இப்போ அதுக்கு மேலேயும் அதுக்கு இயேசுவிடத்தில் வந்த உடனே அந்த கழுதைக்கு ஃபஸ்ட்டு இயேசுக்கிட்ட வர்றதுக்கு முன்னால் கழுதையை கண்டிப்பாக என்ன செய்திருப்பாங்க சீஷர்கள்? சொல்லுங்கள். சீஷர்கள்லாம் பிஹெச்டி படித்தவங்களாகும். எத்தனை வருஷத்தில் ஷார்ட்டா 3 வருஷத்தில் அவங்க கையை தட்ட மாட்டீங்களா? அவருக்கா 3 வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அவரோடு கூட இருக்கு. உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இரவும் பகலும் குருவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு இது இருந்திருக்கு. ராஜாக்கள்லாம் அந்த நாட்களில் தங்கள் பிள்ளைகளை அந்த புலவர்கள்ட்ட என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. ரிஷிகள்கிட்ட அவங்க வில் வித்தை அல்லவிட்டால் வாழ் சண்டை எழுத படிக்க எல்லாம் என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஐயா 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவங்க அப்போ அவங்க பிஹெச்டியா இல்லையா? டபுள் 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 டபுள். இப்போ கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நம்ம நடப்போம்னா நம்ம பார்வை மாறும். இயேசுவோடு கூட நம்ம நடப்போம்னா நம்முடைய சிந்தை மண்டலை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நடக்கணும். எப்படி நடக்கணும்? இயேசுவோடு கூட நடந்தால் உன் சிந்தையில மாற்றம் உண்டாகும். இயேசுவோடு நடந்தால் உன் இருதயத்திலே மாற்றம் உண்டாகும். இயேசுவோடு கூட நடந்த நீங்க ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்துட்டே தான் இருப்பீங்க. அல்லேலூயா.
பைபிளில் பாருங்க, யாக்கோபுக்கு பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணுங்கிற டெக்னிக்கலை பயன்படுத்துகிறார், ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். யோசேப்போடு கூட இருந்தார், காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத போத்திபார் கண்டுகொண்டான். அப்போ கர்த்தரோடு கூட நடக்கணும், கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இது மட்டும் வாயை விட்டு பிரியாதபடிக்கு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யாத, சாயாத. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது உன்னுடைய காரியத்தை நீ என்ன செய்வாய், வாய்க்க பண்ணுவாய். நீ உயிரோடு இருக்கும் மட்டும் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை. இப்போ 3 வருஷம் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பெஸ்ட்டாக மாறிட்டாங்க. ஆமென். அவங்க எப்படி மாறிட்டாங்க? நீங்கள் இப்போ வேற ஒரு ஆளுக்கு இழுக்கக்கூடாது, அது வேற லிஸ்ட்டு. அது யாரு? அது நீங்களே நாளைக்கு சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா, சோத்திரம் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா கையாசஜி. கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்கள், இவங்க இயேசுகிட்ட இந்த கழுதை போணுமே உடனே முதல்ல இதை கட்ட அவிழ்த்து என்ன செய்திருப்பாங்க, குளிப்பாட்டி இருப்பாங்க. முதல்ல என்ன செய்யணும், இயேசுகிட்ட வரணும்னா முதல்ல என்ன செய்யணும், ஞானஸ்நானம் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இந்த ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பில் நம்ம மேலே 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 போயிட்டே இருக்கணும். இயேசுவோடு கூட நீ நடக்காமல், அல்லவிட்டா இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவில் நம்ம வலுப்படாமல், அல்லவிட்டால் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடாமல் நீ தலைகளை நின்னாலும் ஆஸ்திகளையும் சம்பாதிக்க முடியாது, கனத்தையும் சம்பாதிக்க முடியாது. நிமிர்ந்து போனீங்களே, சிலருக்கு தீர்க்க தரிசனம் வாங்க. இயேசுவோடு கூட நீ நடக்காம ஆஸ்தியும் சம்பாதிக்க முடியாது, கனத்தையும் சம்பாதிக்க முடியாது. டூப்ளிகேட்டா இன்னைக்கு நிறைய பேர் நானும் கிறிஸ்தவன்கிறத அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு வர்றவங்க உண்டு. இல்லை 7 நாளும் கர்த்தரோடு கூட நடக்கணும். உன் பைபிள் எத்தனை பேஜ் புரட்டப்பட்டது இந்த லாஸ்ட் 7 days, லாஸ்ட் 7 நாள் எத்தனை அதிகாரத்தை வேதத்தை வாசித்தாய், எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணா, எத்தனை பாடல்கள் ஆண்டவரை பாடினா. அப்படி ஆண்டவரோடு கூட நடக்காம கனத்தையும் பெற முடியாது, ஐஸ்வர்யங்களையும் நீ அனுபவிக்க முடியாது. இயேசு தெளிவாக சொன்னாரே, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேத வசனத்தின்படி நீ வாழ உன்னை அர்ப்பணி. அப்போ உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். தாவீது வர என்ன செய்தான், விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பாருங்க, வர அவங்க விருத்தி அடைதான் செய்வாங்க. வர பேக்கில் போய் ரிவேர்ஸில் போயிட்டு இருக்குன்னா உட்காந்து யோசிக்கணும். வண்டி ரிவேர்ஸ்லேயே போயிட்டு இருக்குன்னா ஒன்றுலேயே பிரேக் இல்லைன்னு அர்த்தம், இல்லை டிரைவர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வண்டி சும்மா தானா ரிவேர்ஸ்லேயே போயிட்டு இருக்கு, கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா பொருளாதாரத்தில் நீங்கள் பின்னால் போயிட்டு இருக்கிறீங்கன்னா, அளவுட்டல் ஏதோ கனத்தில் ஏதோ ஒரு உயர்வில் இல்லையே, நான் வர நான் விருத்தி அடைந்தது போல இல்லையே, நான் வர வளர்ந்தது போல இல்லையே. ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் அப்படித்தான், வளரலையே நான் அப்படின்னா சம்திங். உட்காந்து ஜெபம் பண்ணணும். இந்த 1 வாரம் ஜெபம் இருக்குது, 3 வாரம் ஜெபத்தில் இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. குடும்பம்னா பகலில் வந்து ஜெபம் பண்ணுங்க, அளவுட்டல் மாலையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. தடவையாகிலும் நீங்கள் இயேசுவை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஜூமில் வர வருது, நான் பார்ப்பேன் யாராவது வந்திருக்காங்க. சிலதெல்லாம் வராது. எப்படி வேணுங்கிற சக்கா, நீங்களே சொல்லுங்கள், நம்ம ஊரில் ஒரு பழமொழி, வேணுங்கிற சக்கா. வரணும்னு ஆசைப்பட்டவங்கலாம் வந்துட்டாங்க, சர்ச்சிங்க வந்துட்டாங்க, இல்லாட்டி எதுலேயும் வந்துட்டாங்க. சொல்லுங்க, நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்துட்டாங்க. ஐயோ வர முடியலையே. அல்லேலூயா. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள தீ இருக்கணும், உள்ள என்ன செய்யணும், அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க, அது என்ன செய்யும், இந்த அக்கினி இந்த ஒரு எழுப்புதல், வாழணும், ஜீவிக்கணும், பிரகாசிக்கணும், ஹாலில் என்கிற ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கணும். அதை அணைக்க முடியாதுங்க. அது என்ன செய்ய முடியாது. அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு காட்டு தீ பற்றி எரிந்தது, அமெரிக்கா இராணுவத்தினாலே அணைக்க முடியல. திணறி பல மாதம் தாண்டி வருட கணக்காக பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அல்லேலூயா. சாதாரண ஒரு தீயே இப்படி ஒரு இராணுவத்துக்கே டாஸ்கா இருந்துன்னா, நமக்குள்ள போட்டிருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற இந்த அக்கினி, எந்த மழையோ எந்த புயலோ எந்த சோர்வோ எந்த சோதனையோ அணைக்க முடியாது. கையை தட்டி சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளே பேசி, நீர் என் மேல போட்டிருக்கிற அக்கினிக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன்.
பவுல் சொல்லுகிறாரே, தீமோத்தேயுவே, உன் மேல நான் கை வைக்கும் பொழுது உனக்கு ஒரு அனல் உண்டானது, அதை அனல் மூட்டி எழுப்பு. அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு அக்கினி, ஒரு எழுப்புதல் ஒரு ஆளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு நினைச்சிடுங்க. ஆமீன். பாருங்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பக்கத்தில் இருக்க ஆளை பற்றி பிடிக்கும். இன்னும் 2 பேருக்குள்ள அனலை கொண்டு வரும். இன்னும் 2 பேரை சபைக்கு கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. இன்னும் 2 பேரை சபைக்கு வரவிடாம ஆக்குறதல்ல, இன்னும் 2 பேரை சபைக்குள்ள என்ன செய்வாங்க? உண்மையான பரிசுத்த அக்கினி உங்களுக்குள்ளே ஜொலித்து கொண்டே இருக்குமே. ஆனா இன்னும் 2 பேரை பாருங்க துரிதப்படுத்துவீங்க. நீங்களும் ஆயத்தப்படுவீங்க, உங்களோடு கூட இருக்கிற ஜனத்தை ஆயத்தப்படுத்துவீங்க, உங்க வீட்டில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். கர்த்தர் நல்லவர். அப்ப கவனியுங்கள். ஆமீன். இந்த கழுதைக்கு வந்திருக்கிற வாழ்வை பாருங்க. நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து சொல்லுவாங்களோ சொல்லலையோ? யாரை பார்த்து சொல்லுவாங்க சொல்லுங்க? உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அல்ல, இந்த கழுதைக்கு வந்திருக்கிற வாழ்வை பாருங்க. ஐயா, இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு ஒண்ணுதான். இந்த கழுதைக்கு மேல இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கழுதை கேட்பாரற்றுதான் ஐயா கிடந்தது. வீட்டுக்கு வேண்டாம், ஊருக்கு வேண்டாம், யாருக்கு வேண்டாம், தெருவுக்கு ஓரத்தில் அங்கே கட்டப்பட்டிருக்கு, வீட்டுக்காரங்களுக்கே வேண்டாம். சிலவங்கெல்லாம் அப்படிதான். சில கழுதைகள் இன்னும் தேசத்தில் அப்படி இருக்கிறியா, கண்ணீர் வீட்டில் பெற்று வளர்த்து ஆளாக்குற அம்மா அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கழுதைகள் இருக்கு. தினமும் பாருங்க, இன்னைக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. என்ன வேலைக்கு போனாலும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நம்முடைய ஊர்ல என்னது இருக்கிறது? வேலைகள் இருக்கிறது. பிரைஸ் காட். ஆனால் உபயோகம் இல்லாமல் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அம்மா அப்பா சம்பாதித்து வைக்கிற அதில் 500 ரூபா எடுத்துட்டு போய் டாஸ்மார்க் கடையில் கொடுக்குற பசங்க இருக்கிறாங்க. கண்ணீர் உதவாத வீட்டுக்கு உதவல்லையே. ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எத்தனை தாய்மார் கண்ணீரோடு ஜெபிக்க கேட்டுக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசு விட்டு அந்த கழுதை வந்தாச்சு. அப்போ என்ன செய்தாச்சு? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சில நிலை என்னது சொல்லுங்க? ஜெபம் ஒரு ஸ்டெப், மனம் திரும்புதல் ஒரு ஸ்டெப், ஞான ஸ்நானம் ஒரு ஸ்டெப், பரிசுத்தாவியான ஒரு பெறணும், வேதத்தை பிள்ளைங்க நிமிந்து கவனிங்கம்மா. அங்கே நிமிந்து கஷ்டமாக தான் இருக்காமக்கா, நிமிந்து இந்த நாடியிலேருந்தெல்லாம் கையெடுங்கம்மா. தூண் அந்த வியாதி ஏதாவது சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்டிக்கெல்லாம் வெட்டி வைப்போம். எதுக்கு வைக்க? நாடியில் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா அல்லேலூயா. நல்ல பலமா ஆரோக்கியமா ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுறவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். சிலவங்களுக்கு இந்த அல்லேலூயா ஒரு மாதிரி பலம் எல்லாம் இழந்தது போல் அப்படி. இந்த டாக்டர்கிட்ட போனால் சிலவங்க எல்லாம் இந்த அப்போதான் இருமி காணிப்பாங்க பாருங்க. டாக்டர் உடனே மாஸ்கை போடுவார். இருமி காணிக்கிறது என்னன்னா, உங்களுக்கு இருமல் இருக்கா அப்படின்ட்டு அவர் என்ன செய்வார் கேட்ப. சில டாக்டர் இருமி காணிங்கம்பாங்க போல. இவ கேட்காமலே கொஞ்சம் இருமி காணிப்பாங்க டாக்டர்கிட்ட. எனக்கு கொஞ்சம் இருமல், கொஞ்சம் சளியெல்லாம் என்ன செய்கிறது. இதே போல் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்தால் சிலவங்க நல்ல பயங்கர பலகீனராக காணிப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது பலகீனனும் அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல முழு பலத்தோடு ஆராதிப்பீங்கன்னா, உற்சாகத்தோடு இருப்பீங்கன்னா உங்க பலம் அதிகரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஒரு வாயை திறந்த முழு பலத்தோடு உன் பலத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. உன் பலத்தை கத்த ஆமென் பெருக பண்ணி தருவார். உன்னை ஆரோக்கியமாக்குகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கழுதை வியாதி பிடிச்ச கழுதையா இருக்கலாம், பலகீனமான கழுதையா இருக்கலாம், ஒரு கால் இழுத்து நடக்கிற கழுதையா இருக்கலாம். ஏன்னா கழுதைக்கு எத்தனை கால் உண்டு? 4 கால் உண்டு. ஒருவேளை நொண்டி அவன் கட்டி இங்கே இது கிடக்கட்டி, இது இனி இந்த சுமை சுமக்க முடியாது, இனி பயனற்றது. ஐயா, யாராவது பலகீனமான நபராக இருக்கலாம். இயேசு உங்களுக்குள்ள வருகிறதுக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுங்க, உங்களை ஆரோக்கியமாக்குவார். ஏன்னா இது என்ன சுமக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ இது விழுந்து கிடந்தா நான் எங்கே போக முடியாது? எருசலேமுக்கு போக முடியாது. அல்லேலூயா. நான் சென்று அடைய வேண்டிய தூரத்தை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. அதனால இயேசு கழுதையில் இருக்கிறது வரை
கழுதைக்கு கால் இந்த இந்த என்னது வராது, இழுப்பும் வராது, கால் உடைவும் வராது. ஏன்னா இது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இயேசுவை சுமக்க வேண்டியது இருக்கு. எருசலேம் வரை கொண்டு சேர்க்க வேண்டியது இருக்கிறது. அதனால எருசலேம்ல வர கொண்டு சேர்க்கிறத ஆமீன், 4 காலம் ஆரோக்கியமா தான் இருக்கும். முதுகு தண்டவாடம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். இது எருசலேம்ல கொண்டு இயேசுவை சேர்க்க வேண்டியது இருக்கு. எத்தனை பேர் என்ன கொண்டு ஏதாவது ஆண்டவர் செய்யணுமே, ஆண்டவரை நான் உமக்காக ஓடணும், உமக்காக வாழணும் என்று துடிக்கிற சகோதரனே சகோதரியே, உன் சரீரத்தை இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் ஆரோக்கியமாக்குகிறார். தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தாவே நான் உமக்காக ஓடணும், ஆமென், அதுக்காக எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே கேளுங்களேன். ஆமென், அதுக்காக எனக்கு ஒரு பலன் தரணுமே, உமக்காய் வாழ, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த. இயேசுவே நான் முடங்குனா உங்க நாமம் மகிமைப்படாதப்பா, எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாங்க. சில குடும்ப சூழ்நிலையில நீங்க முடங்கின முழு குடும்பமும் தகர்ந்துரும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? அந்த வாரம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க ஆண்டவருக்காக நான் வாழணும். அல்லேலூயா. நானும் முடங்கிட்டா என் வீட்டுல இருந்து உண்மை ஆராதிக்க யாரும் புறப்படாம போயிருவாங்களே, எனக்கு பலன் தாங்கப்பா, என்னை ஆரோக்கியமாக்குங்க. உங்க துதியை சொல்லி வர, உங்களை ஓயாமல் பாட, நீர் என்ன நல்ல குரல் வளத்தோடு வச்சா சாயங்காலம் ஆனா 2-3 பாட்டு பாடுவேனே. அல்லேலூயா. வாயை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. சில பலகீனங்களை குறித்து பயப்படுற தேவ பிள்ளையை இயேசுவை சுமக்க ஆயத்தப்படுங்க. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஆயத்தப்படுங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு மறைந்த இயேசுவுக்காக ஏதாவது செய்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கைத்திரி போல தான் பார்த்துடுங்க. 70 வயது பலத்தின் மிகுதினால் 80 வயது, அது ஒரு மெழுகுத்திரியை போல தான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யிட்டே இருக்கும், கரைஞ்சிட்டே வந்து எங்கே பிடிச்சாலும் நிற்காது. அதுக்கு ஒவ்வொரு பர்த்டே கொண்டாட கொண்டாட ஆப்பாகும். புரியலையோ? நம்ம ஆட்கள் கேட்க வெட்டுறது நல்லது, வெட்டுங்க. ஆமீன், அல்லேலூயா. நமக்கு ஒரு துண்டு கேக்கு கிடைக்கும்ல, அப்படிதான்டா. கேக் வெட்டுறது நல்லதுதான்டா, நல்லதுதான். ஆமீன். அதான் சில அந்த பக்கம் போகலை, நம்ம விஷயத்துக்கு வரும். ஆவியானவருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க பாருங்க. ஆனால் கேக் வெட்டச்சில் அங்கே எல்லாம் ஹாப்பி பர்த்டே பாடுவோம். இன்றைக்கும் சில பிள்ளைகளுக்கு பர்த்டே, நேற்றுக்கும் பர்த்டே, கத்தரெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆனால் ஒவ்வொரு வயசு இந்த போக போக என்ன செய்யிட்டே இருக்குது, வயசு என்ன செய்யிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு, கரைஞ்சிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கூடுது. அதான் நம்ம சிலவங்கள்ட்ட பர்த்டே கேட்டாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரை ஒரு 2-3 வயசு கூட்டி சொல்லுவாங்க. அப்புறம் ரிவல்ஸ் பாருங்க, 2வது ஜெனரேஷன் அடுத்து என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இவையே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க அப்போ எனக்கு எத்தனை வயசு இருக்காடு. என்கிட்ட யாராவது கேட்டாவிட நான் ஒரு 10-20 வயசு குறைச்சி சொல்லுவேன். ஒன்று அவங்களுக்கு என் வயசே இல்லை. சிலவங்க நம்மகிட்ட கேட்பாங்க எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒரு 35 வயசு இருக்குமா தூரேன்னா, அதில் நடுக்கு ஒரு 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அவரை மதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஆரோக்கியம் சிலவங்களெல்லாம் அவ்வளோதான் மதிக்க முடியும். அந்த முடியெல்லாம் ஒன்று லேசாக அந்த பெயிண்டெல்லாம் அடித்து கருப்பாக்கி மேலெல்லாம் முடியெல்லாம் வச்சாச்சுன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. இப்போ வரல விக்கிபீடியாவில் தூக்கி போட்டு பார்த்தா போதும், முடி வச்சா எப்படி இருக்கும், முடி வைக்க அப்படி. நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கள் வயசு கம்மியாக தான் இருக்கும். சோத்திரம். டெக்னாலஜி எங்கேயோ கொண்டு போயாச்சு ஆட்களை. அப்போ நான் சொல்கிற விஷயம், வயது போக போக நம்ம எதுக்கு பயப்படணும்னா, அவன் இயேசுவை நான் சந்திக்கணும். என் நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு மலையில பாடு, ஒரு கை தீரி போல் கத்தி ஏறிஞ்சோரிக்கல் திருமார்பில் மறைஞ்சிடும். கையை தட்டி சொல்லுமா, ஒரு கை தீரி போல் கத்தி ஏறிஞ்சோரிக்கல் திருமார்பில் மறைஞ்சிடும். கிருபையில் அவன் வழிகளை ஞான அறிந்தோ, அனுகமிச்சிடும் அவனுடைய சுவடுகளை, அனுகமிச்சிடும் அவனுடைய சுவடுகளை தெய்வ கிருபையில் ஞான. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வயசும் எப்படி இந்த எடுத்து 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 வைக்க வைக்க
என் இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் போகிறதற்கான நாள் என்ன செய்யிட்டே இருக்குது, பயமாட்டா இருக்கு. சந்தோஷமா அல்லையே சொல்லலையே. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பக்தி கூடிட்டு இருந்து பார்த்துடுங்க. வயசானவங்க யாரும் என் மேலே கோபப்படக்கூடாது, சோத்திரம். ஆனால் இப்போ வயசு போக போக ஆசை கூடிட்டு இருக்கு பார்த்துடுங்க. விட்டு கொடுக்கவே முடியல. எல்லாம் எங்கிருந்தோ வந்தவா இவன் இனி ஆள போறாளா, சோத்திரம். ஐயாப்பா அல்லேலூயா. எந்த விதத்திலும் மனதை கடினப்படுத்த இடம் கொடுத்துறாதுங்க. ஆமாம், எனக்கு ஆசையெல்லாம் என் இயேசு தான். என் இயேசுடைய பொன்முகத்தை நான் பார்த்தா போதும். ஒரு பழைய பாட்டு பாருங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும். நேரம் போயிட்டு பாருங்க, அந்த ஆசை வரட்டும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதெல்லாம் சந்தோஷமாக அனுபவிங்க. அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற சில பொருட்களாக இருக்கலாம். இடையில ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம ஒரு நல்ல அழகு அந்த அந்த ஒரு காலேஜ்லலாம் சேர்மேன் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் ஒரு சேர் இருந்து அவர் அழகாக உட்காந்துருக்கார். பகலெல்லாம் வெயிலில் உட்காந்து வேலை செய்கிற சகோதரன். நான் டப்புனி போனோன்னு எழும்பி என்ன அதில் உட்கார சொன்னார். அவர் சொன்னார், நம்ம வேற எதுக்கு பாஸ்டர் அனுபவிக்கிறோம், இப்படி ஒரு சேர் எனக்கு ஆசை பார்த்துடுங்க. அதனால தான் வசமாக வாங்கி வீட்டில் என்ன செய்திருக்கேன், போட்டிருக்கேன். சோத்திரம். ஐயா, நீங்கள் அனுபவிங்க. ஆமாம், அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார். நம்ம அனுபவிக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை நிறைய பேர் இந்த உலகத்தில் என்ன செய்யலை, அனுபவிக்கலை. என்ன தோணுதோ அதை வாங்குங்க, சாப்பிடுங்க. ஆமீன், சோத்திரம். அனுபவிங்க. அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு. அது தாழ்மையோடு அனுபவிக்கணும். தாழ்மையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு அனுபவிங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் வயசு போக 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 நம்முடைய போக்கஸ் எங்கே இருக்கணும்னா, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ, ஆமாம், இருதயம் எங்கே இருக்கும் சொல்லுங்க, பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயம். அப்போ நம்முடைய பொக்கிஷம் ஆமீன் பரலோகம்தான் என்று நான் அந்த ஆசை பெருகிட்டே இருக்கணும். அந்த ஆசை பெருகுதா, இங்கே ஆசை பெருகுதா அப்படின்னா அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த இருதயம் அந்த மண்ணோடு என்ன செய்கிறது. ஏன்னா மண்ணிலேருந்துலாம் ஆண்டவர் மனுஷனை உருட்டி என்ன செய்தார், எடுத்தார். அதனால அந்த மண்ணு மோகம் விடாது. ஆனாலும் பாருங்க, விண்ணை பார்க்கணும். இந்த மண்ணுக்காக நான் விண்ணை என்ன செய்ய மாட்டேன். எவ்வளோ பரிசுத்தவான்கள், எப்படியா ஜனங்கள் வசனங்களை வாசிக்காட்டாலும், இந்த அலோட்டர் வாசிக்க தெரியாட்டினாலும் இந்த பாடல்களை கேட்டாவது உணர்வடையட்டோன்னு இந்த பாடல் வரிகள் எத்தனை பேரை தட்டி எழுப்பியிருக்கோம் தெரியுமா. மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், ரத்தின கற்களை கொண்டு என் தேவன். போன வாரத்தில் இடையில என்ன சொன்னேன், இயேசு அந்த தங்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகையும் சீஷர்களுக்கு தங்கத்தில் ஒரு மாளிகையும் கட்டி வைத்து கொண்டு போனாரான்னு கேட்டோம்ல. அங்கே வைக்கலாம். ஆனால் தங்கத்தில் ஒரு மாளிகையை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறா. தங்கப்பட்டணம் சொல்லுங்க, என்ன கோல்டன் சிட்டி. என்ன சிட்டி கட்டி வச்சிருக்கிறாரு, கோல்டன் சிட்டி. இங்கே கோல்டன் சிட்டி நீ போர்டு இருக்கும், உள்ள தண்ணி வசதி இருக்காது, ஒரு மரங்களும் இருக்காது, வெயிலா இருக்கும். ஆனா பரலோகத்துல என் தேவன் தங்க மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு அழகான சீஷர்களுக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான் ஒரு அழகான வாசஸ்தலத்தை கட்டி வைத்திருக்கிறார். ஐயா, மனுஷன் கட்டின வீடே இந்த ஊர்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சிலதெல்லாம் நீ பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, எலிவிஷன் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, எவ்வளோ கண்டுபிடிப்பு, பெயிண்டிங், டைல்ஸு, அல்லட்டல் ஹார்ட் அண்ட் ஃப்ரெண்டில் அப்படி உட்காந்து அப்படி நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு மனுஷனே இந்த ஊரில் அந்த வீடுகளை கட்டி வைத்திருக்கிறானே, அரண்மனைகளை போலாம் கட்டி வைத்திருக்கிறானே. நம்ம பிள்ளைங்களும் அப்படியெல்லாம் கட்டுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்போ இந்த ரத்தம் ஜெயம் அந்த பகுதி நமக்கு பகுதியில் நம்ம விஷயத்துக்கு வந்துடும். என் இயேசு கைகளால் ஆமீன் பாருங்கள் கட்டப்படாத ஒரு நித்திய வீடை அழகாக கட்டி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷன் எவ்வளோதான் ஆசை பார்த்து கட்டினாலும் திடீர்னு எல்லாம் பெயிண்டிங் டக்குனி இளவிடுது, டைல்ஸ் இளவிடு, அல்லட்டால் அது பிரச்சனை இது பிரச்சனை. ஆனால் என் தேவன் கட்டினது ஆமீன் பாருங்கள் அது உறுதியாக இருக்கும். நித்திய காலமாய் நாம் வாசம் பண்ணுகிறதற்கு அழகான ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது என்ன பட்டணம்? தங்க பட்டணம். ஆமென். ஹல்லேலூயா.
விலை உயர்ந்த இரத்தின கற்கள். அதான் பாருங்க, இந்த முற்பிதாக்களை குறித்து படிக்கும் பொழுது அவர்கள் நினைத்திருந்தால் திரும்ப என்ன செய்திருக்கலாமா? போயிருக்கலாம். தங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு அவங்க திரும்ப என்ன செய்யலை? போகலை. இன்னைக்கும் இயேசுவை சேவிக்கிறதற்காக பாரம்பரியங்களை விட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவை சேவிப்பதற்காக ஊரு உலகம் சொந்தங்கள் நண்பர்களை விட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பின்வாங்கி போவோமே ஆனால் கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்க மாட்டார்? பிரியமா இருக்க மாட்டார். கலப்பையில கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரம் அல்ல. முன்னேறி செல்வோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், முன்னேறி செல்வோம். ஆமென். சில சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இயற்கையான ஒரு குணம் உண்டு பாருங்க. சிலவங்கெல்லாம் எங்கேயாவது வெளிநாட்டு போவாங்க, ஒரு வேலையில் போவாங்க, அந்த இது ஒன்றும் பிடிக்கலை, ஊரு பேரும் அப்படிம்பாங்க. சிலவங்க என்ன வந்தாச்சு ஒரு கை என்ன செய்கிறோம்? பாத்திரம் என்னதான் பாத்திரம். சில சகோதரர்கள் வேலைக்கு போவாங்க, போன உடனே அங்கே சரியாக கையாள் இருக்காது, அல்லாட்டா செட்டிங்காக இருக்காது. சில ஆட்கள்லாம் போட்டோம், சில ஆட்கள் பாத்திரமா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களை தெரியுமா தெரிந்தெடுப்பாரு? இந்த பேதுருக்கு குணம் என்ன தெரியுமா? பாத்திரமா. இயேசுவே நீரே ஆனால் நானும் நடக்கிறேன். இயேசுவா கடல்ல சாடுறான். பாருங்கள், இயேசுவா இயேசுவை பிடிக்கிறாங்களா, பட்டயத்தை எடுக்கிறான். அவன் பாருங்கள் எப்பவுமே பாருங்கள் கொஞ்சம் விடாபிடியான ஒரு முரட்டு பிடிக்கிற மனுஷன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இயேசுக்கு பின்னால என்ன வந்தாலும் முன்னே செல்ல நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு பலம் தருவார். அவரை சுமக்கிற கழுதைய பாருங்க, அவரை சுமக்கிறது வர அதுக்கு ஆரோக்கியம் கொடுத்து வைப்பார். ஆமென். இயேசுவை எவ்வளவு நாள் உயர்த்தணும், இயேசுவுக்காக எவ்வளவு நாள் வாழணுங்கிற துடிப்பு உங்க உள்ளத்துக்கு ஆழத்துல இருந்துட்டே இருக்கிறதோ அது வர சுகம் பலன் தந்து நடத்திட்டே இருப்பார். ஆமென். நான் சில அம்மாமார்கிட்ட அப்பாமார்ட்டெல்லாம் சொல்லுவேன், முதல்ல ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுங்க. அதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. அப்போ கை கால்லாம் என்ன செய்யும்? புரியலையா உங்களுக்கு? ஆலயத்துக்கு வரணும்னு முதல்ல என்ன செய்யுங்க? ஆசைப்படுங்க. அப்போ கடமைகளை செய்திடலாம், கிச்சனுக்கு போயிடலாம், பாத்ரூமுக்கு போயிடலாம். அந்த எங்கெல்லாம் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்தாரோ அடுத்த வார்த்தையை அங்கே எதில் தான் பார்க்கணும்? நீ போய் யார்கிட்ட காணி? ஆசாரியன்ட்ட காய். நீ அடுத்து தேவனுடைய இந்த எசேக்கியேல்கிட்ட கூட அதான் சொல்கிறார். எசேக்கியாவிட்ட நீ எங்கே இருப்பா? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பாய். பாருங்கள், சுகமாக்கணும். அடுத்தது ஒருத்தனை ஆண்டவர் ரெண்டாவது எங்க பார்க்கிறாரு? தேவாலயத்திலே பார்க்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகள், அப்போ ஆண்டவர் உங்க சமூகத்துக்கு நான் ஓடோடி வரணும்ப்பா, அதுக்கு எனக்கு பலம் தாங்கன்னு கேட்டீங்கனாலே முட்டுக்குள்ள வல்லமை இறங்கும், காலுக்குள்ள வல்லமை இறங்கும், முதுகு தண்டுக்குள்ள வல்லமை இறங்கும். பிரெயினும் நல்லா இயங்கும். கையை தட்டி விசுவாசத்தோடு நல்ல நினைவாற்றலையும் கத்த தருவார். உங்க சமூகத்துக்கு நான் ஓடோடி வரணும். சொல்லுங்க, உங்க சமூகத்துக்கு நான் ஓடோடி வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த கழுதை ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்குது பாத்துங்க. அதை குளிப்பாட்டியாச்சு, அதுக்கு வஸ்திரம் போட்டாச்சு. இப்போ இயேசுவை தூக்கி இயேசு மேல அதுக்கு மேலே ஏறியாச்சு. இப்போ நடக்க வர்றாரு. பாருங்கள், வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க? பிரைஸ் காட். அடுத்தது மரக்கிளைகளை கொண்டு என்ன செய்கிறாங்க? போடுகிறாங்க. இப்போ பின்னால நிறையவர் நடக்கிறாங்க, முன்னால நிறையவர் நடக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், அங்க ஓசன்னா என்கிற ஒரு முழக்கம். சங்கீதம் 118 25 26 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 118 25 26 கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சகோதரர் பாருங்கள், ஆமென். அந்த இடத்துல நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே ரட்சியும் இங்கிற வேர்டு பாருங்க, அவங்க மகிழ்ச்சியின் வேளையிலும் சொல்லுகிற ஒரு வார்த்தையா மாறிட்டு, அவங்க ரொம்ப ரிஜாய்ஸ், ரொம்ப கொண்டாடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. கொண்டாட்டங்களே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இது. தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க, திரும்ப வரும்பொழுது ஒரு பாட்டு பாடுவாங்க. பண்டிகை நாட்களை தேவாலயத்தில் வைத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில். அப்போ ஆலயத்தில் வைத்து இவங்க சந்தோஷமான வேளைகளிலே பாடுகிற ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம். அப்ப எருசலேமில் வைத்து சந்தோஷமா சொல்றாங்க, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா.
அப்போ ஓசன்னா ஓசன்னா என்று கத்தினார்கள். சொல்லுங்க, எப்படி கத்தினாங்க? இப்படியா கத்தினா? ஆர்ப்பரித்தார்கள். யோவான் சொல்லுகிறார் ஷவுட், ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். மார்க் 11 அதனுடைய 9, 10 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் சத்தமா என்ன சொன்னாங்க? மார்க் எழுதின சுவிசேஷம், ஓசன்னா சத்தமா சொல்லுங்க, ஆர்ப்பரித்தார்கள். இப்படி இந்த ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்திருக்கிறீங்களா? ஆமென். அதே போல என்ன செய்தார்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க தம்பிங்க, ஆர்ப்பரித்தார்கள். அதே போல சொல்லுமா, ஓசன்னா. நான் கத்துறது போல யாரும் கத்துனது போல தெரியல. ஓசன்னா. நான் இவ்வளவு கத்துறேன். ஓசன்னா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசு போச்சுல, நீ இப்படி நடந்தா இப்படிதான் போயிருப்பியோ. நான் அவரு கூட நடந்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் எருசலேமில் நடந்தே போல ஒரு ஃபீலிங்ல ஓசன்னா, கர்த்தாவே. நான் கர்த்தாவேன்னு சொல்ல நீங்க ரட்சியும் சொல்ல, கர்த்தாவே கர்த்தாவே. காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தாவே. இப்போ முதல்ல இந்த கர்த்தாவே கர்த்தாவே. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும், ஆமென், பாருங்கள், இறங்குகிற கத்தரால் எல்லாமா காரியங்களை வாய்க்க பண்றது கத்தருங்க. நம்ம படிக்கலாம், நமக்கு ஒரு நல்ல ஜாபை அமைத்து தர்றது கத்த. திருமண வயதுல வரலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பி தர்றது கத்த. குழந்தை பாக்கியங்களை தருகிறது கத்த. ஆஸ்திகளை சம்பாதிக்கலாம், நம்ம விரும்புகிறது போல ஒரு வீட்டை கட்டி தருகிறது கத்த. ஒரு வாழ்வை தருகிறது கத்தர். அடுத்த பர்த்டேயை காண வைக்கிறது கத்தர். இறங்குகிற தேவனால தான் எல்லாம் ஆகும். நமக்கு இருக்கிற அழகுனாலோ ஞானத்தினாலோ பலத்தினாலோ நத்திங், ஒன்றும் ஆகாது. பைபிள் சொல்லுகிற ஒரு சத்தியம், இறங்குகிற தேவனால எல்லாம் ஆகும். ஏன் கத்தருக்கு பயப்படணும்? ஏன் அவருக்கு முன்னால ஒரு டூப்ளிகேட் ஜபம் நீங்க நிறைய பேர் பண்ணலாமே. ஏன் இல்லை என்ன தனி ஜபம் பண்ண சொல்லியும், ஆமீன், கண்களை மூடி அவருடைய பாதத்தை கண்ணீரோடு நினைக்கிறேன். ஏன்னா ஆமீன், ஒரே ஒரு ரகசியம், இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்முடைய புலம்பல் அப்படி ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணணும். வாகனங்களை ஓட்டுறீங்களா? ஆமீன், பாருங்க, ஒருவேளை போச்சுல சவாரியோடு போகலாம், திரும்ப வரச்சுல நீங்க தனியாக வரீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நடக்கணும். பரலோகம் அதை காண்கிறது. என் பிள்ளை என்ன நினைச்சிட்டே போறான், அடுத்த ஃபோன் கால் வரும். ஆமாம், நீங்கள் வெயிட்டிங் பண்ணுங்கிற சூழ்நிலையே வராது. பிஸ்னஸ்கள் பண்ணுறீங்களா, சில நேரம் யாரும் இல்லாமல் அப்படி போர் அடித்தது போல் இருக்கிறதா, ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா கஸ்டமர்கள் வருவாங்க. ஆமீன். சில வேளையில் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்கிறீங்களா, ஆண்டு வேண காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது கத்த. ஒருக்க சொல்லுங்களேன், கத்தாவே கத்தாவே. அதான் சொன்னாங்க, ஓசன்னா. அதுக்கு நீங்க தாவீதின் குமாரன் சொன்னா நாங்க ஓசன்னான்னு இருப்போம், அப்படிதானே? தாவீதின் குமாரனே. இயேசுவிடத்துல ஜெபிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே. இந்த வார்த்தையை 2 குருடர்கள் கேட்டாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டார் பார்த்துடுங்க. சீஷர்கள் சொல்றாங்க, சத்தம் போடாதுங்க, அவரை தொந்தரவு பண்ணாதுங்க. தாவீதின் குமாரனே, இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, இரக்கத்தை பெறலாம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு. சிலவங்க எல்லாம் அப்படியே வாயை மூடி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஓசன்னா இப்பொழுதே ரட்சிங்கப்பா. ஆமேன். எழும்பி ஆமேன் ஆண்டவரை துதித்து பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க, சகோதரர்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவை புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். பாருங்கள், ஆமேன், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது கத்த. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால என்னன்னா, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ எல்லாத்தையும். நீங்க பயிர் இடுகிறீங்களா, பிசினஸ் பண்றீங்களா, முதலீடு பண்றீங்களா, எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் முழங்கா நின்று ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்ப அது என்ன, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவருக்கு நான் காத்திருக்கிறேன். இல்ல வாயை திறந்து பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, காரியங்களை. பிள்ளைங்களாம் நல்லா படிங்க.
ஆனால் கொஞ்ச நேரம் ரெண்டாவது உட்காந்து கத்தரை முன்னிருந்தணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் அம்மாவோடு உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணும், தாழ்மையாக ஜெபம் பண்ணும். உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணுற இடத்துல பாரமாக உட்காந்து ஜெபம் பண்ணும். நீங்கள் உட்காந்தீங்கன்னா, பெரியவங்க உட்காந்தா பிள்ளைங்களும் உட்காருவாங்க. நீங்கள் ஒரு செல் எடுத்துகிட்டு ஒரு பெட்டில் இருந்தீங்கன்னா அடுத்த செல் எடுத்துகிட்டு இன்னொரு பெட்டில் பிள்ளைங்க இருக்கும். நீங்கள் ஒரு சேரில் ஒரு செல் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு சேரில் சங்கடமான நிகழ்வு. சில மெசேஜ் பார்க்க வேண்டியதான், உறவுகள் கட்டி எழுப்ப வேண்டியதான். ஆனால் பாருங்கள், எல்லாம் லிமிட், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தாலும் ஒதுக்கி வைக்கணும். ஆண்டவரோடு கூட நடக்க அர்ப்பணிப்போம். டைம் நேரமும் போயிட்டு இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் வேகமாக 2 வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிரும். லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம், அந்த யோவான் 12:17 அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி துதிக்கிறாங்க. சாட்சி கொடுத்தாங்க, எனக்கு பார்வை தந்தார், அல்லேலூயான்னு இருப்பாங்க. எனக்கு இந்த நான் சூம்பின அந்த கையுடையவனா இருந்தேன், எனக்கு கை சுகம் தந்தார், அல்லேலூயா. பிரைஸ் காட், அல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் நம்ம கர்த்தரை ஆர்ப்பரிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் செய்த நன்மையை மறக்க கூடாது. அவன் என்னைக்கோ நான் மரித்திருப்பேன், எனக்கு ஆண்டவர் ஜீவன் தந்து என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரே. முன்னடப்போரும் பின்னடப்போரும் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் செய்து ஆண்டவரை துதித்தாங்க. நாம் ஆமென். பாருங்கள், ஆண்டவரை துதிப்போம். பாருங்க, எதிர்கொண்டு போனார்கள். பாருங்கள், இன்னும் நிறைய பேர் அவருக்கு பின்னால போனாங்க. டைம் போயிட்டு சொல்லி முடிக்கிறேன். அப்படி போகிற வேளையில் அடுத்தது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எருசலேமை பார்த்து அழுகிறார். ஆமென். பாருங்கள், 19வது அதிகாரம் லூக்கா 19:41 இருந்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறான். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் தான். கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பைபிளை தினமும் வாசிப்போம், ஆலயத்துக்கு போவோம்ங்கிற எண்ணத்தை நிறைய பேருக்கு அந்த அவன் சாத்தான் கண்ணை என்ன செய்து வைத்திருக்கிறான்? மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் கண் திறக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிவாயானால் நலமா இருக்கும். இதுவே காலம். மனம் திரும்புகிறதுக்கு இதுதான் காலம். ரட்சிக்கப்பட இதான் காலம். அவருக்கு பிரியமாக வாழ இதான் காலம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.